டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காட்டு யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் மிகுந்த ஆரோக்கியத்தோட நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போது நம்ம உள்ளிக்கோட்டை வரைக்கும் தான் போக போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ கரண்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் தான் இருக்கோம். பைபாஸ் ரோடு, முத்துப்பேட்டை பைபாஸ் இது. இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா வடசேரி வழியாக நம்ம உள்ளிக்கோட்டை போகலாம். ரைட் எடுத்தோம் அப்படின்னா பட்டுக்கோட்டை சிட்டிக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா முத்துப்பேட்டையோட அந்த வழியில் போகலாம். போகிற வழியில் மதுக்கூர் பைபாஸும் வரும். நம்ம இப்போ உள்ளிக்கோட்டை போகிறதால லெஃப்ட் எடுத்துப்போம். ஸோ இது தான் பார்த்திங்கன்னா உள்ளிக்கோட்டை போகக்கூடிய வழி. இந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா சூரப்பள்ளம். ஸோ சிரமத்திற்கு மன்னிக்கவும் டெல்டா சொந்தங்களே. ஒரு கால் வந்ததால் தான் நம்ம பார்த்திங்கன்னா இடையில நிப்பாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து உள்ளிக்கோட்டை வழியாக தான் உள்ளிக்கோட்டை தான் போகிறோம். வடசேரி வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். ஆலத்தூர் வடசேரி அந்த வழியால் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சூரப்பள்ளம் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஜேர்னி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரௌண்ட் 20 to 25 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை டு மன்னார்குடியோட ஒரு பிரதான சாலையாக இந்த ரூட்டு இருந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து மன்னார்குடி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூட்டை சூஸ் பண்ணி போகலாம். பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு நல்லபடியாக போய் சேரத்துக்கு ஒரு பெட்டரான ரூட்டுன்னு நான் சொல்லுவேன் மற்ற ரூட்ஸை ஒப்பிடும்போது. ஸோ பட்டுக்கோட்டையிலேருந்து மன்னார்குடிக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 2-3 வழி இருக்குது. நம்ம மதுக்கூர் வழியாக போயிட்டு போகலாம். இந்த உள்ளிக்கோட்டை வழியாக போயிட்டு போகலாம். தென் பார்த்திங்கன்னா தெர்மாக்கோட்டை போயிட்டு போகலாம். ஸோ இந்த 3 வழியிலே இது பெட்டரான ஒன்றா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உள்ளிக்கோட்டை வழியில் நீங்கள் போகும்போது டிராஃபிக் ரொம்ப இருக்காது. சேமே ரொம்ப பைபாஸ் ரோடு மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். மதுக்கூர் வழியாக போயிட்டு போனீங்கன்னா ஒரு 5 to 7 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ரூட்டு அப்படி இல்லை. ஸோ இது இந்த 3 ரூட்டில் இது கொஞ்சம் குயிக்காக போகக்கூடிய ஒரு ரூட்டு தான் இந்த உள்ளிக்கோட்டை வழியாக போகக்கூடிய ஒரு ரூட்டு. சேமே நான் சொன்ன மாதிரி டிராஃபிக்ஸ் ரொம்ப இருக்காது. நீங்கள் தாராளமாக எவ்வளோ அழுத்த முடியுமோ உங்கள் ரேஞ்சுக்கு உங்களால் எவ்வளோ போக முடியுமோ தாராளமாக போகலாம். ஸோ டெல்டா சொந்தவங்க நம்ம பேரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல் சாலைக்காட்டு சேனல் பார்த்திங்கன்னா டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டோ விளாக் சேனல்னால் அது நம்ம சேனல் மட்டும்தான், உங்களுக்கு தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கிராமங்கள்லையும் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ரோட் ட்ராவல். ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் ஏரியாவும் இந்த வீடியோவில் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் ஏரியாவில் நான் ட்ராவல் பண்ணுறேன், ஷூட் பண்ணுறேன், நம்மளோட சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் இது வரைக்குமே நம்ம எப்படி வந்துட்டுருக்கோம் இந்த ரோட்டில் அப்படின்றது. ரொம்பவே ஒரு சுப்பீரியரான ரோடு. எனக்கு மன்னார்குடி போகிறதுக்கு எனக்கு பிடிச்ச ரோடுனா இது தான். ஸோ நான் மன்னார்குடி எப்போல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து போகும்போது இந்த உள்ளிக்கோட்டை ரூட்டில் தான் போவேனா. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸு நிப்பாட்டி கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போல்லாம் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது. நிறைய வீடியோ மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது.
ஸோ டெல்டா சொந்தங்களே மன்னிக்கவும் முடியறதுனால அதை நம்ம செக் பண்ணோம். இப்போ ஓகே, வீடியோ கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. நிறைய டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து எடுத்துடுறோம், இல்லை எடுக்கிறோன்னு நினச்சிட்டு பேசிகிட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம். சப்போஸ் சில கால் இடையில வர்றப்போ சில டைம் தெரியுதில்ல. ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா வீடியோ கட் ஆகிடுது கால் வந்ததுக்கப்புறம். ஸோ முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரத்தநாடு டு பட்டுக்கோட்டை ட்ராவல் பண்ணும்போது வீடியோ ஃபுல்லாக மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இடையில நம்ம நிப்பாட்டி நம்மளுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது செக் பண்ணிக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ டெல்டா சொந்தங்கள் நம்ம பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குறீங்க. பட் என்னென்னா ரொம்ப பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்பீடு பிரேக்கர் வேறு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட திட்டக்குடி வந்துட்டோம். திட்டக்குடி தாண்டி தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். திட்டக்குடி கடத்தருவை தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடிக்கு 26 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு உள்ளிக்கோட்டை பார்த்திங்கன்னா இன்னொரு 16 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயங்கள் முடிஞ்சு அறுவடை ஆயிடுச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள்,